ஹாய். இந்த கூண்டு வந்து சேல்ஸுக்கு இருக்குது. இந்த கூண்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 3, நீளம் வந்து 6 அடி, இது அகலம் வந்து 3 அடி. இதுலேருந்து இந்த ஹைட் வந்து 17 இன்ச்சு இருக்கும். அதாவது 1.5 அடிக்கு ஒரு இன்ச்சு கம்மி. அதே மாதிரி இதுவும் அதே 17 இன்ச்சு, 1.5 அடிக்கு 1 அடி கம்மி. இது வந்து கோழியை நைட் டைமில் விட்டு வைக்கிறதுக்கு வச்சுனாலும் வச்சுக்கலாம், இல்லை பகல் ஃபுல்லாக கூண்டுலேயே வளர்க்குற வழி இருக்கிறதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது ஆர்டர் பண்ணியிருக்கு. இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம பலகை போட்டுக்கிறது போல், ஏன்னா வேறு ஏதாவது சீட்டு விட்டு போட்டோம் அப்படின்னாக்கா வேஸ்ட்டெல்லாம் போடுறப்ப சீக்கிரம் காயாது. அதே ஒரு பலகை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் அந்த ஈரத்தை ட்ரை ஆகிக்கும். நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கும் இப்போ இந்த இடத்துல நான் ஓப்பன் வச்சுருவோம். நீங்கள் அதாவது வாங்குறவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த போல இந்த ஓப்பன்லாம் வைக்கிறதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இது வந்து இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த பலகை வந்து இந்த நீட்டு போக்கில் போடும். நம்ம அதாவது இந்த 3 அடி லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டு இதில் லாக் ஆகிடும். பலகை லாக் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஃப்ரேமுக்கு மேலே வந்துடும். இது ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு கோட்டு ரெட்டாக்ஸ்டு, ஒரு கோட்டு வந்து மெட்டாலிக் பெயிண்ட்டு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம அடித்து கொடுத்துடலாம். இது 4 பக்கமே சுற்றி வந்து ஜிஐ சீட்டு, பிளெயின் சீட், ரோல் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிஐ சீட் வச்சு தான் மறைக்கிறதா இருக்குது. அதாவது 3 பக்கமும் வந்து சீட்டில் கவர் ஆகிடும். ஏன்னா கோழிங்க வந்து நைட் டைமில் வந்து நமக்கு அடையிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கோழிங்க பயத்தில் வந்து உள்ளே போய் அடுத்த நாள் வந்து உள்ளே போய் ஏறாது. அதுக்காக 4 பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம வந்து வெல்டு மெஸ் போட்டு நம்ம மறைச்சிடணும். அதாவது 1 வெல்டு மெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா டோர் அதே மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம நைட் டைத்தில் என்ன பண்ணணும், ஒரு ஸ்க்ரீன் ஏதாவது போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுலாம் நைட் டைமில். நான் கோழிங்களுக்கு வந்து இருட்டில் தான் நைட்டில் அது பயப்படாமல் இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கீழே இந்த கால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 கால் இருக்குது. சென்டரில் 1, 4 கார்னர். இது வந்து ஜிஐ பைப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இரும்பில் போட்டோம் அப்படின்னா மலையில் எல்லாம் ஈரத்தில் கரைஞ்சி அப்படின்னா நமக்கு இத்து போயிடும். இது ஜிஐ பைப்பு கொடுத்துருக்கு. நல்லா கேஜான பைப்பு, 3/4 பைப்பில் கொடுத்துருக்கு. உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னாக்கா. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கூண்டு எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டிங்காக ஒரு இடத்துல தான் வைப்போம். அதனால நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இதில் வந்து இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பெரிய சைஸு கோழிங்க அப்படின்னாக்கா ஒரு 15லேருந்து 20 விட்டுடலாம். சின்ன குஞ்சுங்க அப்படின்னாக்கா ஒரு 50க்கு மேலே விடலாம். சின்ன குஞ்சுங்களாம் இந்த அளவுக்கு வரும். இந்த கூண்டு வந்து இதே இந்த 3க்கு 2 தான் சைஸு. இது நீளம் வந்து 3. இதில் இப்போதைக்கு வந்து பெரிய கோழியே வந்து, அதாவது பெரிய கோழி அந்த கோழியை காட்டு இந்த நிற்கிது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ தான் வளர்ச்சி வச்சு நல்லா வெடை சைஸில் உள்ள கோழி. இது எல்லாமே இதை காட்டி இந்த கோழி இந்த அளவு இது பார்த்தீங்களா, இது பெரிய கோழி. இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துங்க. அந்த கோழிக்கும் இந்த மேலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து இதில் வந்து 22 கோழி இப்போதைக்கு இதுக்குள்ளே நிற்கிது. அதனால தான் அதை ஒரு கனெக்ட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் குறைஞ்சது ரொம்ப பெரிய சைஸ் கோழியாக இருந்தால் 15 விடலாம், 15லேருந்து 20 விடலாம். அது குஞ்சுகளாக இருந்தால் ஒரு 40லேருந்து 50 விடலாம். இன்னும் பெரிய குஞ்சு ரொம்ப பொரிச்ச குஞ்சுகளாக இருந்துச்சுன்னா ஒரு 100 குஞ்சு விடலாம். இதில் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு ஆல்ட்ரு பண்ணி கேட்கறதுக்காக நான் இது வெயிட்டிங் வச்சுருக்கேன். இல்லைனா இதை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அடைக்கோழியோ ஒரு குஞ்சு கோழியோ நம்ம அதை விட்டு வளர்க்குறது போல இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை மட்டும் ஒரு பார்ட்டிஷன் நம்ம வச்சுக்கலாம். இந்த மட்டும் ஒரு பார்ட்டிஷன், கீழே உள்ளது ஒரு பார்ட்டிஷன் விட்டு இது டோட்டலாகவே எல்லாத்தையுமே வந்து இதுலேருந்து இது வரைக்கும் டோட்டலாக வந்து நம்ம எல்லாத்தையும் மறைச்சிடலாம். அப்படி இந்த சென்டரை மறைச்சிடுவோம். இது அவுட்டு எல்லாம் மறைச்சிட்டோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே, அதாவது 6க்கு 4க்கு 3 வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இடம். டோட்டலாகவே எல்லா கோழிகளையும் உள்ளே விடுறது போல். இதில் ஓப்பன் வச்சிடலாம், 2 அடுக்கில் ஓப்பன் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்க மேலே, இதில் வந்து இந்த சைஸில் வந்து உங்களுக்கு மேலே கூரை வந்துடும். இந்த சைஸில் கூரை இருக்கும். இந்த சைஸில் கூரை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 செட்டு இல்லை 3 செட்டு அடைக்கோழியை வந்து நம்ம இது உள்ள மேலே விட்டுடலாம். அதாவது உங்களுக்கு ரேக்கு வந்து கணக்குக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த அளவுக்கு கூரை மேலே வந்துடும். இந்த 2 பக்கம் நம்ம ஓப்பனில் விட்டுறலாம். இல்லை சென்டரில் மட்டும் ஒரு பார்ட்டிஷன் வச்சு சென்டர் மட்டும் மறைச்சிட்டு 2 சைடையும் நம்ம வந்து ஓப்பனில் விட்டுடலாம். விட்டு அப்படின்னா ஒரு அடைக்கோழி இருக்குது அப்படின்னா அதை மேலே தூக்கி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 2 செட்டு அடைக்கோழி வந்து நம்ம மேலே வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 அடி, குறைஞ்சது 1.25 அடியிலேருந்து 19 இன்ச்சு வரைக்கும் இந்த கேப் இருக்குது. இந்த ஹைட்டு இதில் ஃபுல்லாக சீட்டு போட்டு கவர் ஆகி வெளில தண்ணி சீட்டில் உள்ள அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இப்போ இந்த கேப்பில் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு கோழியை வந்து 2 கோழி அடைக்கோழியை வந்து அடை வைக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு இதில் கெப்பாசிட்டி இருக்கும். இது யாருக்காவது வேணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் இது எல்லாமே ஓப்பனில் விட்றது இல்லை, டோட்டலாக எல்லாமே ஓப்பனில் விட்டு கீழே உள்ளது எல்லாமே தனியாக பார்ட்டிஷன் பிரிக்கணும் அப்படின்னாலும் பிரித்து கொடுத்துருவேன். இல்லை எனக்கு எல்லாமே தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம்.
என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தான் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் கொஞ்சம் குறையும். ஏன்னா அந்த சீட்டு வாங்குறது குறையும். சென்டரில் அந்த சப்போர்ட் வைப்பேன். இந்த பட்டையெல்லாம் வந்து ஸ்க்ரூ அடிக்கிறதுக்காக நம்ம சப்போர்ட்டை கொடுத்துட்றது. இந்த அளவுக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து எல்லா சைட்லையும் இந்த சைடில் வந்து உங்களுக்கு 2 வந்துடும். இந்த மாதிரி 2 எண்ணம் வந்துடும். எல்லாமே சீட்டு வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக, கோழியை உரசினாலோ பெண்டாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அடி பார்த்தாலே தெரியும். ட்விஸ்ட் ஆகிறதுக்கு வேலை கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஆங்கிலெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு லைஃப் லாங் அப்படியே கிடக்கும். அதே மாதிரி கால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு துரு பிடிக்கிறதுக்கு வேலை கிடையாது. பார்த்துக்கணும். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ஓப்பன் கொடுத்துடலாம். இந்த மேலே உள்ளது ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். மேலே உள்ளது எல்லாமே வந்து பலகை. இதில் பலகை வேண்டாம், இல்லை பலகை போட்டிங்க அப்படின்னா பெட்ரு, இல்லை ப்ளைவுட் ஏதோ ஒன்று போட்டிங்க அப்படின்னா பெட்ரு. பலகை அதாவது மரம் பலகை இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டிங்க அப்படின்னா ஈரத்தை இழுக்கும். என்ன பண்ணணும், ஒரு 2 நாளோ இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணலாம், அந்த பலகை எல்லாத்தையுமே எடுத்து வெயிட்டில் போட்டுடலாம். போட்டோம் அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் கிளீன் ஆகிடும். அந்த ஈரமும் காஞ்சிடும். திரும்பி ஒரு 3 நாளைக்கு நீங்கள் 3 நாளைக்கு இல்லை அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட இது பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம மணல் இருக்குது பார்த்தீங்களா, மணலை மேலே தூவி விட்டு வச்சுக்கிங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மணலில் மேலே உள்ள அந்த வேஸ்ட்டை மட்டும் கூட்டி நீங்கள் வெளில கொண்டு வந்துடலாம். வெளில கொண்டு வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் டோட்டலாக க்ளீன் பண்ணிங்கனாலே போதும். அப்பப்போ 1 வீக்குக்கு ஒரு தடவை வந்து டெட்டாலில் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வேலை இருக்காது. பார்த்து யாரும் வேணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றேன். ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் வந்து நீ கேட்குறாப்போல நான் ஆர்டர் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா சில பேர் ஆர்டர் பண்ண சொல்லிவிட்டு வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் வந்து வேறு யாருக்கும் சேல்ஸ் பண்ண முடியாது. என் கை காசு அதில் முடங்கி கிடக்கும். இப்போ இதுக்கு மட்டும் மெட்டீரியல் வந்து நான் 4500 வாங்கியிருக்கேன். இப்போ டோட்டலாக இதுக்குள்ள மெட்டீரியல் மட்டும் 4500 நான் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் சீட்டு எல்லாமே வாங்கணும். சீட்டு உள்ள இருக்குது, என்னோடய லேபர் இருக்குது, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்க. இப்போதைக்கு இது டோட்டலாக ஃபுல்லாகவே ஓப்பனில் வச்சு க்ளோஸ் பண்ணுறது. ஒரு பார்ட்டிஷன் மட்டும் இப்போதைக்கு நான் பண்ண போகிறது என்னென்னா, இந்த ஒரு 3 அடி, இந்த 2 அடிக்கு உள்ள ஒரு பார்ட்டிஷன், இந்த 4 அடிக்கு உள்ள ஒரு பார்ட்டிஷன், அதே மாதிரி கீழே இதை மட்டும் நான் மறைக்க போகிறேன். மறைச்சேன் அப்படின்னா இதோட காஸ்ட்டு வந்து இதை மறைச்சிட்டு மேலே கூரை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இதோட காஸ்ட்டு வந்து 10,000 ரூபா. நீங்கள் தனித்தனியாக எல்லாமே எனக்கு பார்ட்டிஷன் தனித்தனியாக வேணும், அதாவது 3 பார்ட்டிஷன் வேணும். இது ஒன்று இந்த இருக்கு பாருங்கள், இது 3மே தனித்தனி. எனக்கு 6 பார்ட்டிஷன் தனித்தனியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன சீட்டு செலவாகுதோ லேபர் என்ன ஆகுதோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்குவேன். மற்றபடி எல்லாமே வந்து இதோட இப்போதைக்கு இது ஒரு பார்ட்டிஷன், இது டோட்டலாக 2ம் சேர்ந்து ஒரு பார்ட்டிஷன், அதே மாதிரி இது ஒரு பார்ட்டிஷன், டோட்டலாக இது 2 சேர்ந்து ஒரு பார்ட்டிஷன். மேலே கூரை போட்டோம் அப்படின்னா சென்டரில் மறைச்சி கொடுக்குறதுனாலும் கொடுத்துடலாம், இல்லை ஒரே ஓப்பனாக விட்றதுனாலும் விட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இதில் ஒரு பார்ட்டிஷன் உங்களுக்கு வந்துடும். லென்த்தாகவே வந்துச்சு அப்படின்னா இதோட ரேட்டு இப்போதைக்கு ஃபிக்ஸட் ரேட் வந்து 10,000. இதில் குறைக்கிறதுக்கு எதுக்குமே வேலை இல்லை. என்னோடய ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரிக்கு பக்கத்தில் அபிவிருத்திஸ்வரம்ங்கிற ஊர். எந்த ஊருக்கு கேட்டிங்க அப்படின்னாலும் நான் இதில் பார்சல் பண்ணி கொடுத்துடலாம். அந்த பார்சல் சார்ஜ் மட்டும் பார்சல் பண்ணுற சார்ஜ் மட்டும் உங்களோட தான் வரும். மற்றபடி ஃபிக்ஸட் ரேட்டு 10,000. அதில் பார்சல் செலவு உங்களோடது. சொன்னீங்க அப்படின்னா அது நீங்கள் எந்த ஊருக்கு கேட்டாலும் நான் அனுப்பி விட்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் ஒரு 2 இல்லை 3 நாளில் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா கேஜி கூட உள்ள பொருளுங்கிறதுனால ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு வந்துடும். பார்த்துட்டு சொல்லுங்கள். டீட்டெயில்ஸு என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ